இன்று எனது மகனுக்கு திருமணம் வைத்துள்ளேன். இதற்கு எம்.ஆர். ரமேஷ் அவர்கள் அறுசுவை செய்து கொடுப்பதற்கு அவரிடம் சொல்லியிருந்தேன். அவர் இன்று இரவு, நாளை காலை, மதியம் 3 வேளையும் அறுசுவையாக செய்து கொடுப்பார். எங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவருடன் நாங்கள் இணைந்து இருந்தோம். நாங்கள் இதுவரையிலும் ஒரு 15 திருமணம் நிகழ்ச்சிகள், வரவேற்பு நிகழ்ச்சிகள் மற்ற பல நிகழ்ச்சிகளுக்கு அவரை தான் நாங்கள் இதுவரையிலும் இதுடன் சமையலை பற்றி வேறு யாரும் கேட்க வேண்டாம். அருமையாக அறுசுவையாகவும் செய்து கொடுப்பார். ஆகவே தாங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் இவர் எம்.ஆர். ரமேஷிடமே தொடர்பு கொண்டு நீங்கள் செய்து நல்ல வரவங்களுக்கு அறுசுவையாக செய்து கொடுப்பார் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். 1வது சுவை ஒளிமை, 2வது சுவை இளமை, 3வது சுவை முதுமை, 4ஆம் சுவை ஆளுமை, 5ஆம் சுவை பெருமை. இதுதான் எங்கள் எம்.ஆர். கேட்டரிங்கின் பெருமை. தம்பி, நாகப்பட்டினம் லலிதா மகாலுக்கு நேற்று இரவு டிஃபன் நடந்து விட்டது. காலம்பரை டிஃபன் இருக்கிறது, மத்தியான சாப்பாடு இருக்குது. தம்பி, வந்து சாப்பிடுங்க. காலை டிஃபனை நான் என்ன என்று சொல்லுகிறேன். ஒன்று காலை டிஃபன் தம்பி, நான் என்ன சொல்கிறேன் தம்பி, ஸ்வீட் போட்டுக்கணும் தம்பி. கோதுமை பனக்கல்கண்டு, முந்திரி நெய் அல்வா, நெய் ஜீரக சம்பா வெண் பொங்கல், மசாலா தோசை, வெஜ் மட்டன் பாயா, இளநீர் இட்லி, சின்ன வெங்காயம் சாம்பார், பூரி மசாலா. தம்பி, பூரி மசாலா நீ சாப்பிட்டு கிடையாது தம்பி. நீனும் சாப்பிட்டதில்ல, நானும் சாப்பிட்டதில்ல. இன்றைக்கி தான் வந்திருக்கோம். பூரி மசாலா சாப்பிட்டு பாரு, பூரிச்சு போயிட்டுருப்பேன். பூரி ஆனியன் வடை, ஆனியன் தேடி போனாலும் வராது தம்பி. ஆனியன் நம்ம லலிதா மகாலை இன்றைக்கி உண்ற ஆனியன் வடை, பூண்டு மிளகாய் சட்னி, புதினா மல்லி சட்னி, தேங்காய் சட்னி, எண்ணெய் மிளகாய் பொடி, ஃபில்டர் காப்பி. ஃபில்டர் காப்பினா இதுவரையும் நீ சாப்பிட்ருக்க முடியாது தம்பி. செவுத்தில் அடித்தா நிற்கின்ற தம்பி, வலிச்சு தாண்டா எடுக்கணும். அதுமாரி டிஃபன் இன்னைக்கு மத்தியான சாப்பாடுக்கு வந்து சாப்பிடு தம்பி. நீ என்ன பார்த்துட்டே போகிற? நம்ம கூட்டம்லாம் எல்லோரும் அழைச்சிட்டு வா, எல்லோரும் நின்று வாங்க லலிதா மகாலை சாப்பிடுங்க, நிம்மதியாக போங்க. வணக்கம்.